இதனால உங்க குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கா? எங்களுக்கு பயன் இல்லைங்க. அந்த அட்டையில பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எடுத்த மாதிரி அவங்களுடைய அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க பதிவு செஞ்சுட்டு அவங்க கடந்துறாங்க. எவ்வளவு ஓடி இருக்கு, எவ்வளவு கழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து விளக்கி அந்த அட்டையில எழுதினா மட்டும்தான் இதோட திட்டங்கள் மக்களுக்கு புரியும். இப்போ சோலார் நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கன்சப்ஷன் குறையும் போது மற்றவர்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதாக தானே அர்த்தம், இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறதாக தானே அர்த்தம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த 200 யூனிட்டுங்கிறது பெரிய பெனிஃபிட்டா வராது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. 100 யூனிட் கொடுத்தப்ப கூட கரண்ட் பில்ல கம்மியா தான் வந்தது, 200 யூனிட் கொடுத்தப்போ அதிகமாயிடுச்சு. இலவசங்களை நிறைய கொடுத்தா நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இப்போ 20 லட்சம் கோடி கடல்ல இருக்கிறப்போ இலவச தேவையில்லாத ஒரு விஷயம். 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்கன்னு பேரு தான், ஆனா ஒன்றும் அது பெருசா ஒன்றும் பயன் கிடையாதுங்க. இலவச மின்சார அறிவிப்பு வந்து நல்ல அறிவிப்பு, அதுக்கான முயற்சிகள் இன்னும் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் ரீடிங் எடுத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும். தமிழக அரசு பட்ஜெட்ல 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இது உண்மையால வந்து ஏழைகளுக்கு வந்து வரவேற்கத்தக்கது. நாங்கள் வரவேற்கிறோம். இது நாங்கள் எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேரை வந்து மின்சாரம் வந்து கட்ட முடியாம சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எங்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏழை எளிய குடும்பத்திற்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம். இது வந்து நடுத்தர மக்களுக்கு ஒரு அருமையான திட்டமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கு வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து 100 யூனிட் தான் மின்சாரம் ஃப்ரீயாக அறிவிச்சாங்க. மாதம் மின் கணக்கீடு எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது அந்த கடந்த 5 வருஷமாக செயல்படுத்தலை. ஆனால் இப்போ வந்திருக்க புதிய அரசு வந்து இதை வந்து 200 யூனிட் ஆக்கினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் தட்டுப்பாடு ஒன்று அதிகமாக இருந்தது, இப்போ ஓரளவு சரியாயிருச்சு. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனாக தான் இருக்குது. இதை வந்து மாதம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும். இந்த 200 யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து கரண்ட் கூட போகுது, அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட நிறைய புகார்லாம் வருது. இதெல்லாம் வந்து ஆராய்ந்து வந்து இப்போ கணக்கெடுக்க வர்றாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எடுக்கிறாங்க. இவ்வளோதான் ஒன்றும் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு செல்லில் மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே வந்து 100 யூனிட் வந்து கடந்த ஆட்சியில் வந்து இலவசம்னு அறிவிச்ச நேரத்தில் எந்த மாதிரியான நாங்கள் வந்து அதுக்கான பில்லை கட்டினோமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த பில்லை கட்டிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இந்த 200 யூனிட்டுங்கிறது கன்சப்ஷன் கரெக்டு தாங்க. அது இல்லாத ஏழைகளுக்கு 200 யூனிட் கீழே வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது சரிங்கிறது ரொம்ப சரி. ஆனால் அதுக்கு மேலே போகிறவங்க அதிக கன்சம்ஷன் அதிக நுகர்வோர் இருக்கிறதுனால அதனால் வந்து கூடுதல் செலவு வருது. அதனால் நுகர்வோர் அதிகம் கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால அரசுக்குமே ஒரு இது வருது. ஏழைக்காரங்களுக்கு பண்ணது ஒரு நல்ல உதவி தான். அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான். முன்ன மாதிரி இந்த அட்டையில் என்ட்ரி பண்ணி இத்தனை யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னால் இதாக இருக்கும். நம்ம விளக்கம் கேட்டால் கூட அவங்க விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க அவ்வளோதான் காட்டுது, நீங்கள் இருந்தாலும் ஆஃபீஸில் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 100 யூனிட்டுக்கு மேலே ஒரு கரண்ட், 200 மேலே ஒரு கரண்ட், அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி போடுறாங்க, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு அறியக்கூடிய வகையில், புரியக்கூடிய வகையில் நம்ம தெளிவாக எடுத்து சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 200 யூனிட் மின்சார இலவசத்தை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. 200 யூனிட் மின்சாரம் என்பது இன்னும் சரிவர மக்களுக்கு புரியவில்லை. இந்த ஏற்கனவே இருந்த பில்லை விட இப்போ அதிகமாக தான் வந்திருக்குது. புதுசாக வந்திருக்க தமிழக அரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க இந்த 200 யூனிட்னால மக்கள் பயன்படுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி எல்லினோ இது அதுன்னு சொல்லிக்கிட்டு மின்சார தேவைகள் அதிகமாக போயிட்டு இருக்கறனால கடந்த காலத்தை காட்டிலும் இப்போ பவர் சப்ளை வீடுகளுக்கு கூட எடுத்துக்குது. அதனால கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு கூட தான் போயிட்டு இருக்கு. அதனால அரசு இந்த 200 யூனிட் மாத கணக்கில் கொடுக்குற மாதிரி பரிந்துரை பண்ணனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த 200 யூனிட்டுங்கிறது பெரிய பெனிஃபிட்டாக வராது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. பிற்காலத்தில் வேணால் மழை பெஞ்சு எல்லா தண்ணி செழிப்பாக இருந்தனா வேணால் குறையுது நம்ம தெரியல. அதனால இந்த 200 யூனிட்டுங்கிறத மாசத்துக்கு 200 யூனிட்டா கன்சிடர் பண்ணணுங்கிறத கன்சியூமருங்கிற முறையில தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கின்ற அரசுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். இப்போ வந்து 200 யூனிட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை ஆனால் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த 200 யூனிட்டு எவ்வளோ யூனிட் வந்து ஒரு வீட்டில் ஓடி இருக்கு, அதில் எவ்வளோ நாங்கள் கழிச்சிருக்கோம், கழிச்சது போக எவ்வளோ பில்லு அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து மக்களுக்கு போல அவங்க வந்து அந்த அட்டையில் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த எடுத்த மாதிரி அவங்களுடைய அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க பதிவு செஞ்சுட்டு அவங்க கடந்துடுறாங்க. அதுக்காக வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ ஓடி இருக்கு, எவ்வளோ கழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து விளக்கி அந்த அட்டையில் எழுதினா மட்டும்தான் இதோடைய திட்டங்கள் மக்களுக்கு புரியும். ஏழ்மையான குடும்பத்துக்கு 200 யூனிட் விட்டுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏழ்மையான மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஓரளவுக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சோலாருடைய இது வந்து நிறைய கொடுக்குறாங்க, சோலாருக்கான மானியம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்டில் சோலார் மானியம் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோலார் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே மத்திய மாநில அரசுகள் இணைந்து
இந்த சோலார் பேனல் வீட்டுக்கு வீடு வைக்கணும். அதாவது பிரதமருடைய வீடு கட்டும் திட்டங்களுக்கு தான் சோலார் பேனல் இல்லாமல் சிறப்பு தொகுப்பாக இல்லாமல் எல்லாருக்குமே மற்றவர்களும் கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சோலார் இதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசனுடைய ஊக்குவித்தல் இருக்கணுங்கிறது நான் கருத்தாக சொல்கிறேங்க. ரொம்ப சிறப்பான திட்டம், வரவேற்கத்தக்க முடிவு. இதனால் ஏழை மக்கள் எவ்வளோ பிரயோஜனப்படுறாங்க, நடுத்தர மக்களும் பிரயோஜனமாக அனுபவிக்கிறாங்க. நாங்கள் முதல்ல 1500 கட்டிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் வந்து மீடியமாக வந்து 1000 ரூபா கட்டிட்டு இருக்கோம். இது பிரயோஜனமாக இருக்குது, நடுத்தர மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இலவச மின்சார அறிவிப்பு வந்து நல்ல அறிவிப்பு. அதுக்கான முயற்சிகள் இன்னும் இல்லை. அதுக்கான முயற்சி எடுக்கிறது எப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் ரீடிங் எடுத்திங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும். ரெண்டாவது, இந்த 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்கிறது வந்து அது வந்து அந்த அளவுக்கு இன்னும் மக்களிடத்துல போய் அதனால் நன்மை கிடைச்ச மாதிரி எந்த ஒரு மக்களும் அதுக்கான பதில் இன்னும் கூறவில்லை. அதனால் 200ங்கிறது சாத்தியம் இல்லாமல் இன்னும் போயிட்டுருக்கு. 200 யூனிட் இலவசமாக அறிவித்தது பரவாயில்ல தான் இருக்குது. முன்னாடி வந்து 100 யூனிட் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் இப்போ தேவைக்கு அரசில் வந்து 200 யூனிட் அறிவிச்சிருக்காங்க. பயனுள்ளதாக தான் இருக்குது. கரண்ட் பில்லு குறைவாக தான் வருது. இன்னும் குறைய வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ நம்ம ரொம்ப குறைஞ்சி போட்டாலும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாலாம் இருக்கும். 200 யூனிட் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லி யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், அது எங்களுக்கு தெரியல, இன்னும் என்ன நடந்ததுன்னே தெரியலைங்கிறாங்க. அதனால் அதனுடைய முயற்சியை நல்லா எடுத்து மாதம் ரீடிங் எடுத்திங்கன்னா மக்களுக்கு சௌரியமாக இருக்கும். 200 யூனிட் அறிவிச்சது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மேல் சப்போஸ் என்ன அந்த கிட்டத்தட்ட மேலே இருக்கவங்களுக்கு யூஸ் ஆனாலும் நடுத்தர மக்கள் அது கீழே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பயனுள்ள வகையில் தான் இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்கன்னு பேர் தாங்க, ஆனால் ஒன்றும் அது பெருசாக ஒன்றும் பயன் கிடையாதுங்க. இலவசங்களை நிறையா கொடுத்தா நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அது இவங்களே 20 லட்சம் கோடி கடனில் இருக்கிறப்போ இலவசம் தேவையில்லாத ஒரு விஷயம் நான் கருதுறேன். 100 யூனிட் மின்சாரம் அறிவிச்சிருந்த போது நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில்லு கட்டினீங்க? இப்போ அறிவிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் பில்லு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? 100 யூனிட் அறிவிச்சிருக்கும் போது கழிச்சது போக ஒரு 60 ரூபா 70 ரூபா கட்டிட்டு இருந்தோம். இப்போவும் அதே அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்கு. இப்பயும் அதே அமௌண்ட் தான் கட்டிட்டு இருக்கோம். உங்க பேரு? நெய்வேலி சூர்யா. அதான உண்மை. இப்போ சோலார் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கன்சப்ஷன் குறையும் போது மற்றவர்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதாக தானே அர்த்தம், இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறதாக தானே அர்த்தம். அந்த 100 யூனிட் இலவசமாக கொடுக்கும்போது கரண்ட் பில் ஓரளவு கம்மியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இப்போ 200 யூனிட் வந்து இலவசம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட் பில்லு அதிகமாக தான் ஏறி இருக்கு. எல்லாமே ரேட்டை வந்து யூனிட் கணக்கில் ரேட்டு வந்து 200க்கு இவ்வளவு, 100க்கு இவ்வளவு, 400க்கு இவ்வளவுன்னு ஏற்றுனதுனால கரண்ட் பில்லு அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து மக்களுக்கு இதனால ஒன்றும் பலன் இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்கள், 200 யூனிட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேளுங்க, யாருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 ரூபா நான் முன்னாடி கட்டிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ எனக்கு சரின்னு தெரியல, ஆனால் எனக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒரு 670 80 இந்த மாதிரி ரேஞ்சில் கட்டினோம். இப்போ நேற்று கரண்ட் பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, 770 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 200 யூனிட் மின்சாரம் உங்கள் குடும்பத்துக்கு பயன்பெறும் வகையில் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக பயன்பெறும் வகையில் இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து 1500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 800 அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் கட்டுறோம். இது வந்து மற்ற செலவுங்களுக்கு இது வந்து ஈடு கட்டுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 200 யூனிட்டுக்கு கீழே கட்டினா ஃப்ரீ தான் சொல்கிறாங்க. கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லை. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யாராக இருந்தாலும் நுகர்வோர் தாங்க. 200 யூனிட்னாலும் நுகர்வோர் தான். 200க்கு மேலே 500 1000ன்னு போகிறவங்களும் நுகர்வோர் தான். எவ்வளோ மிச்சம் பண்ணாலும் அரசுக்கு மிச்சம் தான். அரசுக்கு வந்து நாங்கள் கரண்ட்டை வந்து எங்கள் பயன்பாடை குறைச்சி அரசுக்கு பயனளிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சோலார் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே மத்திய அரசு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அரசும் அது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது இன்னும் சிறப்பாக பண்ணும்போது எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேங்க. இல்லை 100 யூனிட் கொடுத்தப்போ கூட கரண்ட் பில்லாக கம்மியாக தான் வந்தது. 200 யூனிட் கொடுத்தப்போ அதிகமாகிடுச்சு. முன்னாடி 300 ரூபா 400 ரூபா கட்டிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா 800 ரூபா வந்துருச்சு. குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 400 500 ரூபா கட்டணும், இப்போ ஒரு 200 300 ரூபா கட்டுறோம். ஒரு 200 ரூபா குறைவாக இருக்குது. ஒரு 250 300 ரூபா கட்டுவேன். இப்போ வரலுக்கு ஒரு 150 அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக குறையும் நினைப்பேன். கரண்ட் பில் அதிகமாக தானே கட்டிட்டு இருக்கோம். இப்போ குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்கண்ணே. இந்த திட்டம் உங்கள் குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கா? இந்த திட்டமானது எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு விவசாய குடும்பங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். பயனுள்ளதா இருக்கும். நம்ம முசிறி தொகுதி மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா அளிக்குமா? கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா அளிக்கும். கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குண்ணா. உங்க முசிறி தொகுதியில உள்ள அனைத்து மக்களுக்கும் இது ரொம்ப பயனளிக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாண்ணே. இன்னும் மேலும் மேலும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு பயன் இல்லைங்க. போன கட்டின பில்லோட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான், ஜாஸ்தியாக தான் கட்டியிருக்கோம். ஒரு ரீடிங் அதிகமாக தான் இருக்கு. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதா? ரொம்ப சிறப்பாக இருக்கு. நாங்கள் மாதம் 500 மிச்சப்படுத்துறோம்.